வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க. மிதுன மனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும், கும்ப மனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்ப மனையில் உட்கார்ந்திருக்காங்க. மீனமனையில் ராகு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு. இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த சித்திரை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த சித்திரை மாதம் 27ஆம் தேதி, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு இப்ப 7.5 சனியில விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கடந்த 2.5 வருடங்களாக உங்க மனதில் பல குழப்பங்கள், பல தடைகள், காரிய தடை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயத்திலான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ ஒரு 70% இருக்கின்ற, அதாவது 70% இருக்கின்ற மகர ராசி என்பர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனா ஒரு 30% பீப்புளுக்கு இன்னும் அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் மனக்குழப்பமாகவே காரிய தடை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ இந்த சித்திரை 18க்கு அப்புறம் அந்த 30% மனக்குழப்பம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கும் விடுதலை பெறப் போகிறது. அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால, அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறதுனால உங்க ராசியை புனிதப்படுத்துகிறார். அப்ப இதுவரைக்கும் மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அகல இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு தைரியமே இல்லை, ஒரு மாதிரியான ஒரு இருக்க உணர்வு இருக்கிறது, ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தைரிய வீரியங்கள் பெறப்போகிறது. எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வு நிச்சயமாக வர இருக்கிறது. கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவ பாடத்தின் அடிப்படையில் இதைத்தான் செய்யணும், இதை இப்படியெல்லாம் நமக்கு இருந்தது, குடும்பம் என்ன, உறவு என்ன, பணம் என்ன, இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்திருக்கும் அல்லவா. இப்ப அந்த அனுபவத்தின் வாயிலாக இதைத்தான் நம்ம செய்யணும், இதையெல்லாம் தவறு நடந்தது, இனி அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தன்மையும் தன்னம்பிக்கையின் வாயிலாகவும் புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எத்தனையோ கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்பீங்க, இஷ்ட தெய்வங்கள் வழிபட்டிருந்தது, கடவுள் கூட நமக்கு கை கொடுக்கல என்று இருக்கின்ற மகர ராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்திலிருந்து குருமார்களினுடைய ஆதரவோட
கடவுளினுடைய ஆதரவோட மன எழுச்சியோட மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அகலக்கூடிய தன்மை. ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதி சித்திரை 11 அது ஏப்ரல் மாதம் 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு நல்ல வேலை இல்லை, வேலை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை கடந்த 2 வருடங்களாக வேலை தொய்வாக இருந்தது, வேலையில பிரச்சனையாக இருந்தது, எனக்கு உண்டான ஒரு வேலை இல்லை, எனக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல, எனக்கு மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளல அப்படின்னு ஏதாவது ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்தவர்களுக்கு எல்லாம் அந்த பிரஷர்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தை தரக்கூடிய, இதுவரைக்கும் ப்ரமோஷனே கிடைக்கலங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தைரிய வீரியங்கள், ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்க, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய புதனும் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகத்தை, மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லணும். ஏன்னா ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால தொழிலில் இதுவரைக்கும் ஒரு பெயரும் புகழும் கிடைக்காமல் தடையாக இருந்தவர்கள் பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள், வாய்ப்புகள், கலை சார்ந்த துறையில், எழுத்து இசை சம்பந்தப்பட்ட துறையில் புதிய வாய்ப்புகள், ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் புதிய எழுச்சியை தரக்கூடிய தன்மை. புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபார யுக்திகள் உங்களுக்கு பெருகக்கூடிய தன்மை. ஏன் எனக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கல, எந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தது, நல்ல செயல் திட்டம் தீட்டி திறம்பட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவா, அப்ப பிரம்மாண்டமாக ஒரு புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு கடந்த 2.5 வருடங்களாக மங்கி இருந்தது. உங்கள் யாரு என்று வெளியே தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சமுதாயத்தில் இவர்கள்தான் என்று அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். 8க்குரியவன் அட்டமாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் சார்ந்த விஷயத்தில் சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும், பாக பிரச்சனை, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் திடீர் என்று அது சரியாகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். கடந்த காலத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, நினைத்த கோர்ஸ் படிக்க முடியல, இந்த மாதிரியான தடைகள் இருந்தவர்கள் எல்லாம் அந்த தடைகள் விலகப் போகிறது. இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல காலேஜ், நீங்கள் பிடித்த, அதாவது எந்த காலேஜுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை இழந்தவர்கள், ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், எதிர்ப்புகள், பகை, இந்த மாதிரி, அதாவது யாரு நமக்கு தொந்தரவு தந்தார்கள், யார் நமக்கு பிரச்சனைகள் முதுகு பின்னாடி குத்தினார்கள், இவர்களெல்லாம் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீற்றி வெற்றி அடையக்கூடிய, அந்த வெற்றிக்கு முதல் படி எடுக்கக்கூடிய வகையில்
இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள். இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுப காரியங்களையே செய்ய முடியலையே, அதாவது ஒரு குரு அதாவது ஒரு குருனுடைய பலம் இந்த காலகட்டம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற அளவா ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கல, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, திருமண சுப காரியங்கள் நடக்கல, ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை கூடியதாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கின்ற காரணத்தால, குழந்தைக்காரகன் அந்த குழந்தை ஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் ஒரு வருஷமாகவே எத்தனையோ ட்ரீட்மெண்ட் நடந்தது, அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியமை கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கணவன் மனைவி ஒன்றிணைந்து ஒரு அந்யோன்யம் பெறக்கூடிய வகையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உயர்கல்விக்கு எந்த தடையும் இல்லை. இந்த மகராசி என்பவர்கள் சிலர் உயர்கல்விக்கு படிக்கணும் என்று என்ன ஓட்டத்தில் இருந்தவர்கள் அந்த தடை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, இந்த மாதத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ரிசர்ச் சார்ந்த விஷயத்துல 2 வருஷமாக குழப்பமாக இருந்தது, ஒரு ஜார்னல் போட முடியல, அதுல பிரச்சனையாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை முடிக்க முடியலையே என்கின்ற தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த தடை விலகி மனதில் ஒரு சந்தோஷ ஒரு தைரியத்தோட இந்த வருடம் அதை வெற்றிகரமாக முடித்து விடுவோம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பெருகி அதில் சக்சஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக லாபம் என்பது உண்டு, மன மகிழ்ச்சி என்கிறது உண்டு, சந்தோஷம் என்கின்ற விஷயங்கள் உண்டு, குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது நாள் வரையில் குடும்பத்தை பிரிந்து தனியாக ஒரு இடத்துல இருந்த மனைவி ஒரு இடத்துல இருந்தது, தான் ஒரு இடத்துல இருந்தது, 2 பேரும் டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்ல இருந்தோம்னா இப்போ 2 பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள். அதாவது இதுவரைக்கும் நான் வெளிநாட்டில் இருந்தேன், தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வரணும், தாய்நாட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று, அதாவது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று குலதெய்வம் வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு.